திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய அந்த சொத்தை யாரு வந்து திருடி இருக்கிறாங்க, கொள்ளடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய முன்னாள், அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல அப்போ இருந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த பரஞ்சோதி, அந்த பரஞ்சோதியும் அதே போல வந்து செயல் அலுவலர், அந்த திருத்தணி தாசில்தார், அப்போது தாசில்தார், அந்த வில்லேஜ் விஏஓ, இவங்க எல்லாம் அந்த தாலுகாவுடைய எஸ்ஆர்ஓ, இவங்க எல்லாம் கூட்டா சேர்ந்து திருத்தணி சுப்பிரமணிய சுவாமியோடைய திருக்கோயிலுடைய நிலத்தை அவங்க திருடி கொள்ளடிச்சிருக்கிறாங்க. நான் பாஜக காரங்களையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜக கூட்டணியில இருந்த அதிமுக கட்சியும் சில இந்து அமைப்புகள்லாம் நான் கேட்குறேன், உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகன் மீது மட்டும்தான் பக்தியா, இல்லை திருத்தணியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி மீது வந்து உங்களுக்கு பக்தி இல்லையா? அப்போ நீங்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் வந்து இந்து மக்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு செயல்படுது அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கணும்னு திருப்பரங்குன்றத்தில் மலை மீது வந்து அந்த தீபம் ஏற்ற விவகாரத்தில் தமிழ்நாடு அரசை வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு தமிழ்நாட்டில் மத கலவரத்தை ஏற்படுத்தணும்னு திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு எமது தமிழர் முன்னேற்ற படை கட்சி வந்து பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அதிமுகவுடைய அப்போ இருந்த அறநிலைத்துறை அமைச்சர் பரஞ்சோதி அமைச்சர் அவர் வந்து திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து அந்த சொத்தை வந்து கொள்ளடிச்சிருக்காங்க. சம்பந்தப்பட்ட ஆவணங்களோட இன்னைக்கு தமிழ்நாடு லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்புத்துறை இயக்குனர் அவர்களை நேரில் சந்திச்சு புகார் மனு அளிக்க வந்திருக்கிறோம்.